4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரிதன்யா அப்பா வந்து சொல்றாங்க, என்னோட பொண்ணுக்கு நடந்த மாரி இனி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அதாவது அவங்க பொண்ணுக்கு நடந்த மாதிரி இன்னும் ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற முடிவு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருந்து தப்பு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல உள்ள தப்பை நம்ம ஃபர்ஸ்ட் அடைக்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த தப்பை நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து இந்த உணர்வுகள் தூண்டுது அப்படின்னா அந்த இதை தான் நம்ம ஸ்டாப் பண்ண பார்க்கும்போது பலரும் காப்பாற்றப்படுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துடலாம், ஓகே, அவங்க தூக்கு தண்டனையே கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இன்னும் எத்தனையோ சந்நிதிகளுக்கு இன்னும் வர்ற ஒவ்வொரு சந்நிதிகளும் பார்த்தீங்கன்னா இதே வீடியோஸை பார்த்து 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 அவங்களும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும் இல்லை மற்ற பெண்கள்கிட்டையும் சிறு குழந்தைகள்கிட்டையும் இந்த மாதிரியான பாவங்கள் பெருகுது. காரணம் அந்த வீடியோஸ். அப்போ அவங்க அப்பா வந்து முதல் ஸ்டெப்பு என்ன எடுக்கணும், நம்ம பிள்ளைக்கு நடந்த மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வெப்சைட்டில் உள்ள அந்த வீடியோஸ் தவறான கொடுமைப்படுத்தி ரசிக்கக்கூடிய அந்த மாதிரியான வீடியோஸை வெப்சைட் அனுமதிக்காத அளவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு தடைகளை கொண்டு வந்தால் இதில் இருந்து வரப்போகிற சந்நிதிகள் பாதுகாக்கலாம். மற்றபடி நிறையா பேருக்கு நடக்கிற கொடுமைகளை இதன் மூலமாக நம்ம தவிர்க்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பெண்கள் வந்து எங்கிட்ட மட்டும் இல்லை நிறையா கோர்ட்டுக்கே போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப இப்படி வீடியோஸ் தவறான வீடியோஸை பார்த்து அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து கோர்ட் வரைக்குமே போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசி முடித்து அதை இது பண்ணி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா கேஸ் அதில் வந்து நிறைய பெண்கள் அது மூலமாக என்று பேசியிருக்கிறாங்க. நான் அதை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த இன்னொரு பெண்ணுக்கு இப்படி கொடுமை நடக்கக்கூடாதுன்னா முதல்ல தடை செய்கிறது இந்த மாதிரியான வீடியோஸை அவங்க தடுத்தாங்க. அதே எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய மனைவியை நேசிக்கவும் முடியும். அந்த கொடூரமான எண்ணங்கள் அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நேசிப்பு இருக்காது. அந்த எண்ணங்கள் இல்லை, அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த அன்பு அவங்களுக்குள்ள பெருகும். ஓகே, இப்போ அன்பு இல்லாத பட்சம் ஒன்று முதல் ரீசன் என்ன சொல்லியிருக்கிறேன், அன்பு மனைவி கிட்ட இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேறு மாதிரியான பெண்கள்கிட்ட அவங்க வந்து பேசுறது, சும்மா ஜாலியாக பேசுகிறேன்னு மற்றவங்ககிட்ட பேசும்போது ஒய்ஃப்கிட்ட எப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசு ஒரு ஆறுதல் சந்தோஷம் எல்லாமே அங்கேயே அனுபவிச்சிருந்தாங்க. அப்போ ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒய்ஃப் கிட்ட நார்மலாக பேசணும்னு அந்த ஒய்ஃப் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கூட இவங்க அன்பை ஃபுல்லாக வெளியே காமிச்சிட்டு